செஸ் மாஸ்டர் பகுதி 4ற்கு உங்களை வரவேற்கிறோம். இதுவரை நாம் சதுரங்கத்தின் விதிகள் மற்றும் காய்களின் நகர்வுகள் பற்றி பார்த்தோம். ஆனால் சதுரங்கம் என்பது 99% உத்திகளை டாக்டிக்ஸ் சார்ந்தது. உத்திகள் என்பது காய்களை கைப்பற்ற அல்லது செக்மேட் செய்ய உதவும் குறுகிய கால நகர்வுகள். இன்று நாம் சதுரங்கத்தின் வானவேடிக்கை என்று அழைக்கப்படும் உத்திகளை கற்றுக்கொள்வோம். ஃபோர்க், த ஃபோர்க், பின், த பின் மற்றும் ஸ்கீவர், த ஸ்கிவர். ஃபோர்க் என்பது ஒரே நேரத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எதிரி காய்களை ஒரு காய் தாக்குதலை குறிக்கும். எந்த காயும் ஃபோர்க் செய்ய முடியும் என்றாலும் குதிரையால் நைட் செய்யப்படும் ஃபோர்க் மிகவும் பிரபலம். இந்த நிலையை பாருங்கள். குதிரையானது எப்பேழு கட்டத்திற்குச் சென்று ராஜா மற்றும் யானை, ருக் ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் தாக்குகிறது. ராஜா நகர வேண்டிய கட்டாயம் இருப்பதால் யானையை நாம் இழக்க நேரிடும். இது ஒரு சாலை 2ஆக பிரிவதைப் போன்றது. உங்கள் எதிரியால் ஒரு காயை மட்டுமே காப்பாற்ற முடியும். அடுத்து பின், த பின் பற்றி பார்ப்போம். ஒரு காய் தனது பின்னால் இருக்கும் அதிக மதிப்புள்ள காயை பாதுகாப்பதற்காக நகர முடியாமல் நிற்பதே பின் எனப்படும். காயை நகர்த்தினால் பின்னால் இருக்கும் ராஜா அல்லது ராணி ஆபத்தில் வரும் என்பதால் அந்த காய் அங்கேயே சிக்கிக்கொள்ளும். சதுரங்கத்தில் ஒரு பழமொழி உண்டு, வெல்ல வேண்டுமா பின் செய்யுங்கள். ஒரு பின் செய்யப்பட்ட காயானது விசைப்பலகையில் ஊசியால் குத்தி வைக்கப்பட்டதைப் போன்றது. ஸ்கீவர் என்பது பின்க்கு நேர் எதிரானது. இங்கே அதிக மதிப்புள்ள காய் முன்னால் இருக்கும். ராஜாவுக்கு செக் வைக்கும்போது ராஜா நகர வேண்டியிருக்கும். அப்போது அவருக்கு பின்னால் இருக்கும் காய் தாக்குதலுக்கு உள்ளாகும். இது ஒரு கபா குச்சியைப் போன்றது. தாக்குதல் முதல் காயைத் தாண்டிச் சென்று 2வது காயைத் தாக்கும். இறுதியாக டிஸ்கவர்டு அட்டாக். ஒரு காயை நகர்த்துவதன் மூலம் அதற்கு பின்னால் இருக்கும் மற்றொரு காயின் தாக்குதல் பாதையைத் திறப்பதே இது. இது மிகவும் ஆபத்தானது, ஏனென்றால் நகரும் காய் மற்றொரு இடத்திலும் ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கும். ஒரே நேரத்தில் 2 தாக்குதல்களை சமாளிப்பது எதிரிக்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஃபோர், பின், ஸ்கீவர் மற்றும் டிஸ்கவர்டு அட்டாக். இந்த 4 உத்திகளையும் நீங்கள் கற்றுக்கொண்டால் ஆட்டத்தின் தொடக்கத்திலேயே நீங்கள் வெற்றி பெறத் தொடங்கலாம். அடுத்த பகுதியில் காய்களின் மதிப்பு மற்றும் காய்களை எவ்வாறு லாபகரமாக பரிமாறிக்கொள்வது என்பதைப் பற்றி பார்ப்போம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். பகுதி 5இல் சந்திப்போம்.